अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदको ज्ञान राजा सुपात्र तया दविता महापुण्य राशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदी हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतनों की हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण
सुंदर ते ध्यान उभे विटेवारी सुंदर ते ध्यान उभे विटेवारी सुंदर
तुका
जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरि 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 जय राम कृष्ण हरि जय 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 जय राम कृष्ण हरि बोला पुंडलिक वरदे श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु महाराज की दादा महाराज की अबा महाराज की बाबा महाराज की प्रेमिकेंद्र महाराज की तुकाराम गणपति महाराज की सुमाराम महाराज की सर्व संतों की बोला पुंडलीक वरदे हाय श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की विठूच्या गजर हरिनामाचा झेंडा रोविला विठूच्या गजर हरिनामाचा झेंडा रोविला विठूच्या गजर हरिनामाचा झेंडा रोविला विठूच्या मनसागाही आशवेग दाटे मनसागाही आशवेग दाटे
रागाचे नाबाद ओघळती, डोईच्या तुळशी जुळून चालती, देह धीरती जे देह धीरती जे बाकीची आला नाचती पाऊले वाजतो मृदंग, नाचती पाऊले वाजतो मृदंग, नाचती पाऊले वाजतो मृदंग, नाचती पाऊले वाजतो मृदंग, नाचती पाऊले वाजतो मृदंग. नाचती पाऊले वाजतो मृदंग, नाम गजरात टाळ होता टंग, नाम गजरात टाळ होता टंग, गजरात टाळ होता टंक, नाम गजरात टाळ होता टंक, सुमन बसती हो सुमन बसती पाऊलात काठी, सुमन बसती ओ सुमन बसती पाऊलाच्या खाटी, चालता दिंडीत पंढरीचा वाट, चालता दिंडीत पंढरीचा वाट, विठ्ठल विठ्ठल जय हरी विठ्ठल 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 जय हरी, विठ्ठल विठ्ठल जय हरी विठ्ठल
वात्सल्या माते ते देऊनी अंतरी वात्सल्या माते ते देऊनी अंतरी वाट मागे सदा उमा विटेवरी वाट मागे सदा उमा विटेवरी वाट पाहे सदा उभा विठेवरी वात्सल्या माते ते देऊनी अंतरी वात्सल्या माते ते देऊनी अंतरी वाट पाहे सदा उमा विटेवरी वाट पाहे सदा उभा विठेवरी प्रत्यक्ष सावळे प्रत्यक्ष सावळे परब्रह्म के प्रत्यक्ष सावळे परब्रह्म ते चालता दिंडीत पंढरीचा वाट चालता दिंडीत पंढरीचा वाट चालता दिंडीत पंढरीचा वाट विठ्ठल विठ्ठल जय हरी विठ्ठल 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 विठ्ठल जय हरी विठ्ठल 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 पंढरीपूर वारकरी
அந்த பண்டரிப்பூர் வாரக்கறி போகிறது அடுத்த விஷயம். நமக்கு பண்டரிப்பூர் வார்க்கரிக்கு போறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை அவன் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் அவனுக்கு சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு நாமம் விட்டல். செங்கல் மேல் நிற்பவன், வெட்டுன செங்கல் அதில் நிற்கிறான். அதுதான் அவனுடைய ஆசனமாக பிரேமத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு உபச்சாரம். அந்த உபச்சாரத்தை எடுத்து பிரத்யக்ஷ சாவளே பரபிரம்ம தேதே, இப்ப அனுபவிச்ச கீர்த்தன்ல சொல்றோம் கடைசியில, பிரத்யக்ஷ சாவளே பரபிரம்ம தேதே சாலதா திண்டித பண்டரி சாவாடி. இந்த பண்டரீச்சா வாட்ட அப்படின்னா பண்டரியினுடைய வழியை நோக்கி கிளம்பணும். இதே ஒரு சந்தோஷம். போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா வேற சந்தோஷம் கிடைக்கும். போய் வந்துடுத்தே, கிட்ட வந்துடுத்தேன்னு உடனே ரெண்டு உணர்வு இருக்கும். வாரக்கரினா பாத யாத்திரை. வார்கரி வார்கரி செய், பாத யாத்திரையாக எதை செய்யணும்? ஒண்ணு செய்யணும். முதல்ல ஜெகத்குரு துகாராம் மகாராஜனுடைய பால்கி பிரஸ்தானம்னு ஒரு வைபவம். அந்த தேகுன்ற அழகான ஒரு கிராமம் இப்போ பெருசாயிடுது. பிளாட்லாம் வந்துடுது, பிளாட் எல்லாம் வந்துடுது. இப்போ கிரவுண்ட் பிளஸ் 4 எல்லாம் வந்தாச்சு. கார் பார்க்கலாம், கார்லாம் இருக்கு, காஸ்ட்லி பென்ஸ் எல்லாம் இருக்கு தேகுல. அப்படியே காலத்தை பின்னாடி கொண்டு போனா ஜெகத்குரு துகாராம் மகாராஜனுடைய அலைகள் எல்லாம் சராசரியாக ஒரு 400 வருஷங்களுக்கு பின்னால், 400 வருஷத்துக்கு பின்னால இருக்கும்போது அவ வார்க்கரி யாத்திரை எப்படி அனுபவிச்சிருப்பாங்க, அந்த சுகங்கள் தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சுகத்துல எதுவும் குறைச்சல் இல்லை, நம்ம அதிக சுகம். ஆனால் அந்த ஆழ்ந்த சுகம் இப்ப எல்லா வார்க்கரிக்கும் இந்த அதிகமான சுகம் கிடைக்கிறதா தெரியாது, என்னையே சேர்த்து. அப்படியே பாரம்பரியா பரவாயில்ல இருக்கா. குருநாதர் போட்ட பிக்ஷையில அங்க இங்க நசத்தான் பாணியாச்சே புடபுடேன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி கொப்பளிக்கிற வந்தா அந்த அலை ஒரு கிருப்பையா முடிஞ்சு பண்டரிப்பூர் யாத்திரை கிடைச்சது. ஒரு 10 வருஷ காலம் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தார். 3 வருஷமாக அவனுக்கு தான் கணக்கு தெரியும். கொரோனா மட்டும் இல்லை, கொரோனாவோட சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்னமோ இருக்கும். நான் நினைச்சேன் இந்த வச்சனம் ஒன்று சொல்லுவா, நம்ம பிராந்தியங்கள்ல உண்டு இந்த வச்சனம் உண்டு. 1 தட்டினா 3 தட்டுன்னுவா, ஒரு தரம் தட்டினா 3 தரம் தட்டுவா. இதே சொல்லிட்டு இருக்காளே, காலங்காலமா இதே சொல்லிட்டு உண்மையா நடந்தது. ஒரு தரம் தட்டித்து 3 தரம் தட்டிச்சு. அப்ப கூட மனசு உள்ளுக்குள்ள அப்படியே சலசலத்துட்டே இருக்கு, வார்க்கரிக்கு போகணும்னு. போனா என்னங்கிற அனுபவத்தை என்னால ஓரளவுக்கு தான் வர்ணிக்க முடியும். இன்னைக்கு நான் அதுதான் சங்கல்பமாக வச்சிருக்கேன். வார்க்கரியில என்ன அனுபவம் கிடைக்கும்ங்கிறது அவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியாது. வார்க்கரினா என்னன்னு சொல்லிட்டேன், பாத யாத்திரை. பிரஸ்தான்னா அவர்களுடைய பாதுவை. துகாராம் மகாராஜ், ஜெகத்குரு துகாராம் மகாராஜ், மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் 2 பேருமே ஒருத்தர் ஜீவன் முக்தராக இருக்கார், சஞ்சீவன சமாதின ஆழந்தி கஷேத்திரத்துல இருக்கார். தேகுங்கிற கிராமத்துல ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் பிறந்தார். அவருடைய ஜென்மஸ்தான். சரீரத்தோட குண்டலினி சக்தியோட வைகுண்ட பிராப்தி கிடைச்சது அவருக்கு. ஞானேஸ்வரி ஒரு காரணத்துக்காக சஞ்சீவன சமாதியில் அவரை இருக்கணும்னு விட்டலனுடைய ஆக்கி அது நடந்தது. இந்த சந்தர்கள் எல்லாம் அவருக்கு குழந்தை, எல்லாரும் குழந்தை. அடிக்கடி இந்த அபங்கங்கள்லாம் தட்சிண சம்பிரதாயமாக இருக்கட்டும் இல்ல மகாராஷ்டிர சம்பிரதாயம் எதில் கேட்டிருந்தாலும் விட்டுமாஜா லேங்குருவாளான்னு படம்லாம் பார்த்துட்டு எல்லா சந்தர்களையும் குழந்தை மாதிரி வச்சுட்டு பின்னாடி ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு பீதாம்பரத்தை
இருக்கிறதுக்குள்ள சின்னது பீதாமிருதம் ரொம்ப சின்னதாக தூக்கி வச்சிருப்பான், கையில் வச்சுட்டு இருப்பான், இப்படி வச்சுப்பான், பிடிச்சிட்டு இருப்பான். தின்பண்டத்தை ஈ மொக்கிற மாதிரி சத்தர்கள் எல்லாம் ஈயாகி அந்த அமிர்த பாஷ்பத்தை அப்படியே மொச்சுட்டே இருப்பான். விட்டல 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 விட்டல. இதுல ஒரு ரசம் இருக்கு. நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கலாம், ஆனால் நான் எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கே, நான் விட மாட்டேன் யாரையும். ஒரு நாள் முன்னாடியே ஜகத்குரு துகாராம் மகாராஜனுடைய பால்கி பிரஸ்தானம் ஆயிடும். காரணம் என்னன்னா, வந்துட்டு சந்த் ஞானேஸ்வருக்கு தன்னுடைய பந்தனத்தை தெரிவிச்சுண்டு ஒருவரை ஒருவர் சரீரத்தால பார்த்துட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் துகாராம் மகாராஜ் வந்தார். அவருடைய அந்த பூர்வாசிரமம் யாருன்னா சந்த் நாம்தேவ் மகாராஜ். அவர் ஞானேஸ்வரோடு இருந்தார். ஞானேஸ்வரி அவருக்கு ஒரு குரு. ஞானேஸ்வரி அந்த சந்த சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜுக்கு ஒரு குரு. அந்த சந்த சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜுக்கு பிரத்யேகமாக ஒரு குரு வேணும்னு விட்டலன் ஆசைப்பட்டான். அதுக்காக ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ஒரு பக்த லீலை பண்ணி விஸ்வபா கைச்சர்னு ஒருத்தரை குருவாக நியமித்தான். ஒரு சங்கல்பம், இதெல்லாம் நடக்கும், தேடவே தேடாதீங்க, தேடினா கிடைக்க மாட்டான் குரு. பகவான் கிடைச்சிருவான், குரு கிடைக்க மாட்டான். காரணம், அந்த சூட்சுமத்துல இந்த பிரபஞ்சம் ஓடிட்டு இருக்கு. குருன்னு வந்தாலே எல்லாமே முக்கியம். குருன்னு சொல்லி ஒரு துரும்ப தூக்கி போட்டாங்க நச்சு நிற்கும். அத்தனை கீர்த்தி ஜாஸ்தி. ஞானதேவ துகாராம், ஞானதேவ துகாராம், ஞானதேவ துகாராம், ஞானதேவ துகாராம். அதனால ஜெகத்குரு துகாராம் அவருக்கு ஞானேஸ்வர் மேல இருக்கிற பிரீத்திய வார்க்கரியினுடைய அனுபவங்களை சொல்லும் போது எடுத்து சொல்ல முடியாது. பிரத்யேகமாக அவருக்கு ஒரு சப்தாகம் வேணும். ஜெகத்குரு துகாராம் ஞானேஸ்வரி எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறார். எதற்காக இது வந்தது? வார்க்கரின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, 2 மந்திராட்சரம் தெரிஞ்சுக்கணும். 2 மந்திராட்சரம் இருக்கு. அந்த மந்திராட்சரத்தினுடைய அமிர்த பாஷ்பம் யாருன்னா பாண்டுரங்கன் விட்டல். அவனை வச்சுதான் எல்லாமே. ஆகையினால புடைசூழ சந்தர்கள் எல்லாம் வந்திருக்கா. இந்த காலத்தின் சந்தர்கள் இருப்பா. சந்தர்கள்னா யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பிறருக்கு தீங்கு நேரக்கூடாதுன்ற உணர்வு வந்தால் போறோம். நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உபதிரவம் செய்யக்கூடாதுன்ற உணர்வு வேண்டும். மனம், வாக்கு, இந்திரியங்களால யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. இதற்கப்புறம் இந்த 3ம் கிடைச்சதுன்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு குருவனுடைய அருள் கிடைக்கும். இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துல என்ன முக்கியமான அருள் அப்படின்னாக்க, ராம் கிருஷ்ண ஹரின்ற பீஜாட்சர மந்திரம் குருவால உபதேசம் ஆயிடுத்துன்னா என்னன்னு அப்புறம் ஜென்ம பரியந்தம் தெரிஞ்சுப்போம். ஒவ்வொரு ஜென்மமாக தான் தெரிஞ்சுப்போம். ஜென்மத்தை தாண்டி போற அளவுக்கு நமக்கு இன்னும் தகுதி வரவில்லை. நான் பலரையும் உள்ளடக்கிறேன். ஒரு சிலர் வச்சிருக்கிற பாக்கியன்னு சொல்லலையா, பேலன்ஸ், அதை எடுத்துட்டு அவ்வளவு. பேலன்ஸே வேண்டாம். பேலன்ஸ் எல்லாம் இருக்கணும்ன்றது இல்லை. பகவான் நாமம் சொல்லணும், விட்டலனுடைய கர்ஜனை சொல்லணும், இந்த வார்க்கரி வந்துட்டே இருக்கணும். இதை பற்றின அந்த நினைவு அலைகள் அப்படியே இந்த அந்தரங்கத்தை சுத்திட்டே இருக்கணும். இதற்கு ஒரு பாவம் வேணும்னு சொல்றாங்க. அந்த பிரதேசத்தை இந்த பாவத்தை ரொம்ப அனுபவிக்கிறார். காரணம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. நான் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இல்லை. காரணம் என்னன்னா, நான் என்ன அனுபவிக்கிறேன்னு உங்ககிட்ட அப்படி பரஸ்பரம் சொல்லி ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம். நம்மளால இன்னைக்கு இந்த தரம் வார்க்கரை போக முடியலையே, சாதுக்களோட பகிர்ந்து நம்மளுடைய அந்த மன ஆபியாசத்தை கொஞ்சம் இறக்கி வைப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி, அவ்வளவுதான். முதல்ல துகாராம் மகாராஜ் பால்கி கிளம்பும், ஜெயகோஷம் நடக்கும்.
ज्ञानोबा तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानोबा तुकाराम ज्ञानदेव तुकाराम. தேகுன்ற கிராமம் சமகாலத்தில் நம்ம இருக்கிறதுனால நிறைய சொல்லணும். ஏன்னா அந்த காலத்து கணக்குலாம் சொல்ல வேண்டாம். பூனாவிலேருந்து கிட்ட முதல்ல பூனாவிலேருந்து கிராமம்னு சொல்லுவாள். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸ் போனான்னுவா. இப்போ அப்படி சொல்றது இல்லை. ஆழ்ந்தியும் ஸ்கர்ட்ஸ் தான், தேகுவும் ஸ்கர்ட்ஸ் தான், அவுட்ஸ்கர்ட்ஸ் கிடையாது. யார் அவுட்ஸ்கர்ட்ஸ்னா சென்னையிலேருந்து போகிறவா, ஆந்திராவிலேருந்து போகிறவா, கேரளா, அவள் தான் அவுட்ஸ்கர்ட்ஸ். பெருசாகிட்டே போயிட்டு விட்டால 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 விட்டால. மாவுலி ஞானேஸ்வர் ஆனந்தியிலிருந்து பிரஸ்தானம் அடுத்த நாள் பண்ணுவார். இவருடைய அந்த பாதுகையை எடுத்துட்டு பல்லாக்குனா பால்கி. அதுக்கு பாரம்பரியமா சில கோஷ்டிகள்லாம் இருக்கு. வழி வழியாக சந்ததியாக வந்த சில குடும்பங்களுக்கு அவருடைய 2 காளை மாடுகள் அவருடைய அந்த பாதுகையை சுமந்து போற ஒரு வண்டி இருக்கும். இந்த காலத்தில் பார்க்குற வண்டி தான் அந்த காலத்தில் இருந்திருக்குமா தெரியாது. ஆனால் வண்டி உண்டு. இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி வண்டி தான். அந்த காளை மாடுகளை கொடுப்பதற்கு ஒரு குடும்பத்துக்கு தான் அதிகாரம்னு வச்சிருக்காங்க. போட்டி உண்டு. அதற்காக அந்த காளை மாடு அதற்கு போஷாக்கு, அதுக்கு சுத்தம் செய்வது காரணம். பொதுவாக பார்த்துருப்பேன், பசுமாட்டுக்குத்தான் இதெல்லாம் நடக்கும். நித்திய பூஜா விதிகள்லாம் கூட பசுமாட்டுக்கு உண்டு. காரத்தால் கற்பூரம் காட்டுறவெல்லாம் இருக்கா. அந்த அதை பின்னாடி போய் பின்பக்கமாக இருந்து பண்ணணும். மகாலட்சுமி ஆசனம் பண்ணிட்டு இருக்காங்க. பின்பக்கமாக போயிட்டு பண்ணணும். கொம்புல நமஸ்காரம் பண்ணலாமா, குழம்புல நமஸ்காரம் பண்ணலாமான்னு முக்கியம் இல்லை. அந்த பசுமாடை எங்க வேணா நமஸ்காரம் பண்ணலாம். பசுமாட்டுல அத்தனை தேவதைகள், நம்மளுடைய காஸ்மாஸ்ல இருக்கிற மண்டலங்கள், பிளானட்கள் எல்லாம் இருக்கு. அதுல சிவன், பிரம்மா, விஷ்ணுவும் இருக்கா. எல்லாரும் இருக்கா. பசுமாடு அத்தனை பட்ச அவ்வளவு பெரிய எம்பாடிமெண்ட் அது. அதுக்கு புஸ்தகங்கள்லாம் வைக்கிறது பார்த்தால படம் போட்டிருப்பான். கோவில்களில் போனால் கூட சில கோவில்களில் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும்னு போட்டிருப்பான். அத்தனை சமாச்சாரம் இருக்கு. இங்கே ஏன் காளை மாடுனா, பசுமாடு பகவானுக்கு சமமாக பண்ண வேண்டிய ஒரு சனாதன தர்மத்தில் நாம் இருக்கிறதுனால அதுகளுக்கு ஒருவேளை வண்டின்றது சுமந்து போக வேண்டிய விஷயம் இல்லையா. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல ஜகத்குரு துகாராம் மகராஜும் சரி, ஆனந்தியிலேருந்து ஞானேஸ்வர் மாவுலியும் சரி, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் அவ பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கும் அந்த 2 சம்ஸ்தானம் உண்டு. ஒவ்வொரு ஞானேஸ்வர் மாவுலிக்கு தனியாக சம்ஸ்தானம் உண்டு. சம்ஸ்தானம்னா ஒரு குழு, ஒரு அங்கம். அதற்கு பிரதிநிதிகள் எல்லாம் இருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் சில பாத்தியதைகள் இருக்கு. அந்த மந்திரி வந்து அவளை பார்த்து கிரீட் பண்ண வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கு. அவள்லாம் அவளுக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்கு, அவளுக்கு என்ன செல்வாக்கு முக்கியம் இல்லை, சொல் வாக்கு இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். ஞானேஸ்வர் மாவுலியுடைய சம்ஸ்தானம் போகும்போது மரியாதை நிமித்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓ மாவுலி, ஓ மாவுலி, மகாராஜ், மகாராஜ், எல்லாரும் மகாராஜ். ஏன்னா உற்சவம் அது. அதற்கு பேர் சோகலான்னு பேர். மராட்டியில் சோகலான்னா தமிழில் உற்சவம். என்ன உற்சவம்? நமக்கு 63 உற்சவம் வருது. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அங்கே உற்சவம் இருக்கு. எல்லா கோயிலும் உற்சவம் இருக்கு. வருஷாந்திரமும் உற்சவம் இருக்கும். சிலது ஒவ்வொரு பங்குனி மாசத்துல பூசலுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு நியமம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தில் எழுந்திருந்தோம். எதற்குன்னா வர முடியாதவா, வயோதிகர்கள், குழந்தைகள் அவெல்லாம் பார்க்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற பிராந்தியத்தை அவ ரட்சிக்கணும். இதற்கு தான் உற்சவம். ஒண்ணுமே தெரியாத பாஷாண்டியா தங்கி போயிடக்கூடாது. ஒரு ஜடம் கூட
அருள் பெறணும்ன்றது அவளுடைய எண்ணங்கள். இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லுது. ஏன் சனாதன தர்மக்கு ஜெயன்னு சொன்னோம்னாக்க, ஏதோ அதில் ஏதோ பின் விஷயம் ஒரு விஷயமும் இல்லை. இப்படி வாழ், இப்படி முறை, இதை தாண்டி போவர்களுக்கு பேர் சொல்லுவா பதித்தன்னு பேருன்னு சொல்லுவா. தெரிஞ்சுக்கொடுக்கலாம் இப்படிலாம் இருக்குது, இப்படித்தான் வாழ்க்கை போக வேண்டும். என் பிரகாரம் சனாதன தர்மத்தை எல்லாருமே அனுஷ்டிக்கலாம். அது அனுஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லாபகம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது சனாதன தர்மத்துல. இப்படி வாழ்ந்தால் நல்லது, அவ்வளவுதான். எப்படி வாழ்ந்தால் நல்லதுன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு சௌரியம். உன்னுடைய நீ வாழ்கின்ற தேசத்தை அம்மா மாதிரி பார்க்கணும். அதனால பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லணும் முடிக்கும் போது. அப்புறம் உன்னை எல்லாம் நல்வழிப்படுத்தி இப்படியெல்லாம் பாதைகள் காண்பிச்சவர்கள் உனக்கு வழிகாட்டியா இருந்தாலே உன்னுடைய கைடு, உன்னுடைய கை காட்டி மரம் யாருன்னா சாது சந்த். சந்தர்கள் ரொம்ப உயர்ந்தவன். எல்லாரும் பிரகலாதன், அங்கதன், உத்தவன் இந்த நிலையில இருக்கிறோம். நமக்கு நம்மளோடு சேர்ந்து நரனாக சரீரம் எடுத்து நம்மளை போன்றே இருக்கிறார்களே என்ற ஒரு உணர்வை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அவர்கள் பிரத்யேகமாக வந்து நமக்கு வழிகாட்டணும். இப்படி வழிகாட்டுற ஒரு முறையில் சந்த் ஞானேஸ்வர் வந்து இந்த காலால யாத்திரை போகிறது, அதற்கு பேர் வார்க்கரின்னு ஒரு சம்பிரதாயத்தை வச்சு, அவளுக்கு தெரியும் வார்க்கரினா அவங்க யார் குழந்தைக்கு கூட சொன்னாங்க. அங்க இருக்கிற வேற தர்மத்தை சேர்ந்தவர் கூட கேட்கிறோம், நாங்க 2 பேர் போவோம், நானும் தர்ம பத்திரியும் போவோம். ஒரு சின்ன அல்ப உதாரணம். ஓ வரியில் ஜாயிச்சு, வேற தர்மத்தை சேர்ந்தவன் மரியாதை. ஒரு போட்டோகிராஃபர் இருப்பான், அவன் ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது பிரத்யேகப்பட்ட ஒரு பெரிய புஸ்தகம், அந்த ஊர்ல ஒரு சகால் அப்படின்னு ஒரு புஸ்தகம், பேப்பர் 2 பேஜோ 3 பேஜோ இருக்கும். அந்த நேரத்தில் ஒரே கெடுபடியா இருக்கும். அதை வாங்கி படிக்கணும்னு ஆசை. ஒருத்தர் படிப்பா, இன்னொருத்தருக்கு மராட்டி தெரியாது, சொல்லு வாய்ப்புலாம் போட்டிருக்காங்க. யாரும் முக்கியம், யாருக்கு தெரியும், யார் சொல்லுவான்னு முக்கியம். அதில் வந்து சொல்லுவா இப்படி உனக்கு உங்களுக்கு நெப்பா இதில் ஆசை. அவன் இன்னொரு தர்மத்தை சேர்ந்தவன். நான் மாவுலிக்கு இது பண்ற சேவை, யாருக்காகவும் நான் பண்ணலை. யாராவது வேணும்னா போட்டுக்கலாம், அந்த பத்திரிகைகள்லாம் போட்டுக்கலாம். அந்த அலங்காரங்கள், அந்த இதே அந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கணும். அதற்கு ஒரு 15-20 வருஷமாக முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். எங்கெங்கேருந்தெல்லாம் போய் நிற்கலாம், எந்தெந்த இடத்துலாம். அவனும் அதில் ஒரு முதிர்ந்த அனுபவம் வருகில்லையா. இந்த அனுபவம் வரும்பொழுதே அவருக்கு ஒரு பிரதமனா, அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக மாறிடும். மனுஷனுடைய நிலை அது. மாவுலிக்கு ஒரு அங்கமாக மாறும். மாவுலியால் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜீவனாக ஆயிடுவான். அவனுக்கு தெரியாது அது. ஆனால் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். அவன் நினைக்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கும். நடக்க அவன் இன்னும் மாவுலி மேல பிரேமம் ஜாஸ்தியாகுது. அவனுக்கு தெரியாது. மாவுலி 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 நான் கத்துறா மாதிரி தான் அவளை இருக்குவா. அதுக்காக கத்தி காமிச்சேன். எனக்கு இது சந்தோஷம் கிடைக்கணும். நான் குழந்தை மாதிரி அப்படி பார்ப்பேன். கூட்டத்தில் போய் சிக்கிட்டேனே நசிக்கிடுவோம். வேணும்ட்டு இல்லை, கூட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. மாவுலியோட வாழ்க்கை போகிறது, அதில் அவர் பல்லாக்கில் அவருடைய பாதுகாப்பு, 2 பேருக்கும் பாதுகை தான். அந்த பாதுகைக்கு அவ கொடுக்குற பவித்திரம், அந்த பாதுகையை சுமந்து போற வண்டிக்கு அவ கொடுக்குற டெக்கரேஷன், அதை சுமர்ந்து இழுத்துட்டு போற அந்த 2 காளை மாடுகள், அதற்கு கொடுக்குற போஷாக்கு மாலிஷ்னு சொல்லுவா. கேள்விப்பட்டுக்கலாம் நீங்க. பயில்வாரெல்லாம் குஸ்தி சண்டைக்கு முன்னாடி மாலிஷ் பண்ணுவா. ஏன்னா அவருக்கு அந்த சதைகள் எல்லாம் துருன்னு இருக்கணும்னு அது மாதிரி பண்ணுவா. அதுகள் பாட்டு போகும். தேகுலேருந்து ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் கிளம்புவார். போயிட்டு ஆலந்தி பக்கத்துல தான், பக்கத்துலன்னா நான் எல்லாம் அடிக்கடி பக்கத்துல சொன்னா அவ பிரகாரம் ஒரு 35 கிலோமீட்டர்லாம் பக்கத்துல. நமக்கு இப்ப அதுவே அவுட்ஸ்கர்ட்ஸ் தான், கரெக்டா இல்லையா? 40 கிலோமீட்டர் தாண்டி போனா இருக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இல்லையே. அது ரொம்ப தூரம் அப்படி அது சொல்றாங்க. போனா அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. டோபாகிராஃபி முக்கியம் இல்லை நமக்கு. மனுஷா என்ன புரிஞ்சுக்கிறான். இங்கேருந்து போனால் ஈசிஆரில் போனால் எவ்வளோ தூரம் சார்? ஈசிஆரில் நீ போயிட்டே இருக்கலாம், பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டுலாம் குறைஞ்சபட்சம். அப்புறம் அப்படி கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம், அப்புறம் சேர்ந்துக்கலாம். கன்னியாகுமரியிலேருந்து வேறு ஜிஎஸ்டி ரோடு, கிராண்ட் ட்ரங்க் ரோடு இருக்குது, அதில் சேர்ந்துக்கலாம். எங்கே வேணால் போகலாம். அப்படிலாம் ஆயிடுத்து. இப்போ எந்த ஊர்லேருந்து வேணால் எங்கே வேணால் அப்படி அப்படியே வாரி போயிடலாம். அதை மாதிரி இருக்காது. இவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ரூட். அந்த ரூட் என்ன அப்படின்னாக்க சொர்க்கத்துக்கு போகிற வழி.
உடனே எனக்கு வந்து மனசுல ஒரு குற்ற உணர்வு ஆஸ் எ கீர்த்தன். அந்த வழியில போறவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போற வழின்னா போகாதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, உண்டு. சொர்க்கத்துக்கு போற வழின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு லேசா சிரிக்கிற இல்லையா, எனக்கு தெரியுது. அத்தனை பேருக்கும் சொர்க்கம். என்னத்தாலுன்னா ஞானேஸ்வர்னு சொன்னேன், மாவுலின்னு சொன்னேன், விட்டல்னு சொன்னேன். அவளுடைய அந்த பல்லாக்கு, அவளுடைய பாதுகையை கிளம்பிட்டு பாதுகையில அத்தனை விஷயம். அதனாலதான் பரமபதம்னு பேரு பகவானோட திருவடிக்கு. வைகுண்டவாசி ஸ்ரீஹரி, கிருஷ்ணன், ராமன், பாண்டுரங்கன், கோவிந்தன், மாதவன், கேசவன், வெங்கட்ரமன், நாமங்கள் சொல்லிட்டே அனந்த கோடி நாமம். அந்த பதம் பரமபதம், போனால் நோ ரிட்டர்ன். அதனாலே கேட்கும் போது கேட்கிற சந்தர்கள் மட்டும் ரொம்ப கெட்டிக்கார, அவளுக்கு தெரியும் அந்த பரமபதம். மிச்ச விஷயம் தெரியாது. இந்த பரமபதத்தை தெரியுன்றதுனால அங்க வேண்டாங்கிறான், திருப்பி இங்கேயே வருவோம். we want to come back. நாங்க இந்த இடத்துக்கு திரும்பி வரணும்ன்ற. ஏன் வரணும்ங்கறா? நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாச்சு இல்லையா, அவ ஒரு காலமும் அடுத்த சந்ததிக்கு தொந்தரவா இருக்கவே மாட்டான். இந்த நாமம் எதுக்கு வரணும் அப்படின்னா, ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கும். ஒவ்வொன்னா போயிட்டு இருக்குன்னா நம்மளுடைய நாடி நரம்பெல்லாம் இருக்கிற அழுக்குகள், அஜ்ஞானங்கள், அஸ்ரத்தைகள், அசட்டுத்தனம்னு ஒரு கலோக்கிய லாங்குவேஜ், அது எல்லாம் கழிஞ்சுட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கும். எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் நம்ம திரும்பி வரமாட்டோம்னு நினைச்சிருப்போம். ஆசை இதுலயே இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த விஞ்ஞானம் தெரியும். உன்னுடைய அந்தரங்கம், அது ஆத்மான்னு சொல்லலாம். மன உணர்வுகள், ரொம்ப நாளா ஒரே உணர்வுகளை சொல்லிகிட்டே இருந்து ஏகோபித்த உணர்வோடு சொல்லிகிட்டே இருந்தா அந்த நாமம், அந்த அந்தரங்க உணர்வு ரெண்டுமே சேர்ந்து அதுவே உன்னுடைய ஆன்மாவுடைய தபசை. அந்த தபசானா அதை நோக்கி போயிட்டே இருக்கும். உனக்கும் அதற்கும் கட்டுப்பாடு கிடையாது. நீ கேட்கதான் கேட்கணும். நீ வேறு அது வேறு ஆயிடும். அதைத்தான் சங்கர பகவத் பாதாள் புனரவி ஜனனம் புனரவி மரணம் சுழற்சியில் இருப்ப. இதுல இருக்கிறதுல உனக்கு கிஞ்சித்து ஒரு நாமம் கிடைச்சு ஒரு குரு கிடைச்சிட்டோம்னா சந்தோஷமா எடுத்துக்கோ, பயப்படலாம் வேண்டாம். தாயார் நம்மளை படைக்கிறார், அவதான் அந்த மூலம், உட்கரும், அந்த முக்கியமான சென்டர். அங்கேருந்து தான் வரும். எந்த குழந்தையாவது பயத்தோடய வந்து டெலிவரி ஆகிறது வெளியில் வந்து வரதே இல்லை. எந்த குழந்தையாவது சிரிச்சுட்டு வருதா, வரதில்லை. குறைஞ்சபட்சம் அழும், கொஞ்சோண்டு அழும். என்னன்னா நாம் செவனேன்னு இருந்து இங்க அனுப்பிச்சுட்டானேன்னு முதல்ல அழும். வந்த உடனே என்னுடைய தாயார் இருக்கா, ரகுமாய் இருக்கா, பாத்துக்கோ அப்படின்னு. விட்டோபா ரகுமாய் ஜெய ஜெய விட்டோபா ரகுமாய் ஜெய ஜெய விட்டோபா ரகுமாய் ஜெய ஜெய விட்டோபா ரகுமாய் விட்டோபா ரகுமாய் விட்டோபா ரகுமாய் விட்டோபா ரகுமாய் ஜெய ஜெய விட்டோபா அப்போ தேகுலேருந்து துகாராம் மகராஜனுடைய பாதுகை போகிறது. அந்த பாதுகைக்குள்ள அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரித்திரங்கள், அவருடைய அபங்கங்கள், அவருடைய பிரதாபங்கள், அவருக்கும் இறைவனுக்கும் ஏற்பட்ட சம்பந்தங்கள், அது அப்படியே ஒரு பெரிய பிரான்ச். அதை பற்றி ஆராய்ச்சி பண்றவள்லாம் இருக்கா, தனியா ஆசையா பிரேமத்தோட. ஏன்னா சந்தோஷமா இருக்கு, கிடைச்ச ஒரு ஜென்மாவில் எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லை. உண்மையா சொல்றேன், அடுத்த ஜென்மம் நிச்சயம் உண்டுன்னு தெரியும், ஆனால் நரஜென்மா கிடைக்கிறதா தெரியல. காரணம், இந்த ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் இருக்காரு, அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவர். நமக்கு அந்த அபங்கத்தை தெரிவிக்காத வந்துதான் நம்ம நம்பிட்டு இருப்போம். இல்லை உண்டு, நல்லபடியாக நாமெல்லாம் சொல்லியிருக்கோம், நமக்கு வந்து இனிமே ஜென்மம், இந்த ஜென்மா கிடையாதுங்கிறதுல என்ன பெரிய திருப்தி. திருப்பி ஜென்மா கொடுத்துட போறானே நீ என்ன பயம்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ஆனா சொல்ற உண்டு, பயம் உண்டு. இதுல என்ன சந்தோஷம்னாக்க, கவலைப்படாதீங்க, அவர் நாம சொல்லுங்க இல்ல, வைகுண்ட பிராப்தி உண்டுன்னா சராசரியா வாத்தியார் வந்து ஆத்துக்கு வர வாத்தியார் வந்து
சொல்ற வார்த்தை தான் இது. பிராமணாலாம் வரும்போது சொல்ற வார்த்தை தான் வைகுண்டம். எல்லாருக்கும் சொல்ற வைகுண்ட பிராப்தி உண்டு, வைகுண்ட பிராப்தி எல்லாருக்கும் உண்டு. இப்படி ஜெகத்குரு துகாராம் பாதுகை எடுத்துட்டு எல்லாரும் கோஷமாக போவா. எந்த ஒரு நிகழ்வு அந்த ஊர்ல நடக்கிறது சொல்ல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லைன்னா சந்தர்ப்பம் இருக்காது. மந்திரி வருவாங்க, முதலமைச்சர் வரும். அவரால் அன்னைக்கு ஒருவேளை ஏதாவது முடியாத அளவுக்கு தொந்தரவுகள் இருந்தா தன்னை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு முக்கியமான மந்திரியா இருப்பார். முக்கிய மந்திரினா அவளுக்கு தெரியும், நமக்கும் தெரியும், அந்த ஊருக்கு நன்னா தெரியும். இவர் வந்தா ரொம்ப விவிவிஐபின்னு தெரியும். வருவார், அவர் காத்துட்டு இருப்பார். இந்த காத்துட்டு இருக்கிற நேரத்துல கூட பக்தி அதை நான் பார்த்தேன், கண்ணால பார்த்துருக்கேன். உங்ககிட்ட நான் அதை பகிர்ந்துக்கணும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஏன் எனக்கு கிடைச்சதுன்னாக்க நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு பாத்தியத்தை இருக்குன்னு கிடைச்சது நான் சொல்லலை, ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால அதை பார்த்துட்டு இருந்தேன். என் நகரவே முடியல, நீங்க அங்கேயே நிற்க வேண்டியதான். அவள்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு வழி விடுவான். அந்த மந்திரி வந்து உள்ளுக்குள்ள போய் அவனுக்கு வழி இருக்கும் ஏற்கனவே, அவன் அப்படிலாம் தள்ளி கள்ளி விட்டு செக்யூரிட்டியில் விட்டு உள்ள போய் விடுவான். அவருடைய பாதுகைக்கு என்ன மரியாதை செய்யணுமோ, ராஜா வந்து துகாராம் மகாராஜுக்கு என்ன செய்யணும்னு அப்படி ஒரு பாவம் இன்னைக்கும் நடக்குது. ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் நடக்குது. நான் கொஞ்சம் கூட கூட்டி மிகைப்படுத்தி சொல்ல நடக்கிறது. அவனுடைய பரிவாரங்கள் வரும், செக்யூரிட்டி வண்டிகள்லாம் வரும், போலீஸ் வரும், அதெல்லாம் தனி. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா, தங்களுடைய ஆர்ப்பரிப்புன்னு சொல்லுவாங்க, சந்தோஷத்தை தெரிவிக்கணுமே. இன்னைக்கு வார்க்கரிய சம்ஸ்தான் நடக்குது, ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் சம்ஸ்தான் நடக்குதுன்னா, இந்த சினிமாலெல்லாம் இல்லைன்னா சாதாரண காட்சிகள்லாம் பார்த்துட்டு விளையாட்டு காட்சி வந்து நல்ல பலசாலிகள் இருந்தால் ஒத்தரை மேலே நின்று கோபுரம் மாதிரி போயிடுவாங்க. அது ஒரு விளையாட்டும் கூட, அதுக்கு பிரயத்தனமும் பழக்கமும் தாங்குவா. ஒருத்தர் பெரிய பிடிச்சது பெரிய வட்டமாக இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன வட்டம் அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட அவர் ஒரு 25-30 அடி. ஏன்னா நான் அதெல்லாம் அளக்கலை, ஒரு உத்தேசமாக கண்மதிப்புக்கு சொல்கிறேன். அவ்வளோ பேர் இருப்போம். அதில் குறைஞ்சது ஒரு 40-50 சாதுக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பலசாலியாக இருப்பாங்க. நோஞ்சானே கிடையாது ஒருத்தம் கூட. ஏன்னா அத்தனை பேரும் நாம பலத்தை அப்படியே சரீரத்துக்குள்ள தள்ளியிருக்காங்க. விட்டலா நாம பலத்தை உள்ளுக்குள்ள இருக்கா அவ. ஆனா அதெல்லாம் பிரத்யேகமா இதுக்காக எடுத்து நாம சொல்லல. நாம தனி ட்ராக்கு, இவர்களுடைய சேவை தனி ட்ராக், அப்படிதான் பார்க்குறான். இன்னைக்கும் இந்த உணர்வு எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்குமே. மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்துட்டே இருக்கும். எல்லா பிராந்தியத்திலையும் வரலாமே இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்லுது. நிறைய இடத்துல இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்கங்க இருக்கு. ஒரு ஏகோபித்த கூட்டமாக பார்க்கும்போது மனசு சிலிர்க்கிறது. உண்மையிலேயே அனுபவம். அந்த அனுபவத்தை பார்க்கும்பொழுது தானே கிடைக்கும். நான் பகிர்ந்து கொள்ளுங்க. யாரால் பார்க்க முடியலையோ, யாருக்கு இன்னும் பார்க்கறதுக்கு அவகாசம் கிடைக்கலையோ, அவர்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதெல்லாம் பண்ணிக்கிறேன் இந்த அனுபவத்தை. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கீர்த்தன்லேருந்து இது ஒரு டீவியேஷன் தான், ஆனால் அதுவே ஒரு கீர்த்தன். அப்படி சொல்றேன். வார்க்கரின்னா என்ன? பாத யாத்திரை. அந்த அனுபவம் என்ன? ஜெகத்குரு துகாராம் முதல்ல கிளம்புவார். எப்படி கிளம்புவார்? அவரை ஆவாகனம் பண்ணுவார், மறுபடி செய்வார். அதுக்கு ஏதோ முறை இருக்கும். அவரை பண்ணி அந்த பாதுகையில் அவர் இருக்கிற மாதிரி. அந்த பாதுகைகளை யார் சுமக்கிறார்? 2 காளை மாடுகள். அந்த மாடுகளுக்கு என்னெல்லாம் அட்டென்ஷன்னாக்கா ரொம்ப பவித்திரமான அட்டென்ஷன். சும்மா அதை போட்டு அடிக்கிறது, பொழுது போகிறது, அடிக்கிறது, அப்புறம் தனக்கு மண் எடுத்துன்னு போகிறது. அந்த மாடை தரவே மாட்டாட்டே. அதுக்கு தனியாக ஆள் இருப்பா. டெய்லி மாலிஷு, டெய்லி அதுக்கு ஸ்நானாதிகள்லாம் முடிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி தளன்னு இருக்கும். அவசியம் கண்டிப்பாக எல்லாரும் ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தால் மராட்டி சேனல் கிடைச்சாக்க காட்டும். எந்த சேனல், எல்லா சேனல்லையும் வரும். ஒரு நாள் நியூஸ்லையாவது காட்டும். இந்த மாடுகளை பார்த்தா தெரியும். அப்படி ஒரு கீர்த்தனத்தை சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம். முக்கியம் அதுவில் அந்த போய் வந்தனம் சொல்லணும். தனக்கு முன்னோடியாக இருந்து சாட்சாத் விஷ்ணுவே ஞானேஸ்வராக வந்த அந்த ஒரு அவதார நோக்கத்தை அவரிடம் உத்தரவு பெற்றுக் கொள்வதற்காக போகிறார். அப்படிதான் சம்பிரதாயம். இவ அழைச்சிட்டு போறாருன்னா துகாராம் மகாராஜ் அழைச்சிட்டு போறா. துகாராம் மகாராஜ் போய் கேட்டுட்டு அந்த சம்ஸ்தானில் இருக்கா சொல்லிடா, பார்த்துட்டு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் உண்டு பண்ணுவா. ஏதோ போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு இந்த இது சிக்னல் ரெட்டு முடிஞ்சு எல்லோ வரதுக்கு முன்னாடியே கிளப்பிடுவாங்க. எல்லோ வரத்தானே போகுது, எப்படி தான் ரெட்டுக்கு அப்புறம் எல்லோ தானே, அப்புறம் தானே கிரீன் தானே. உங்களுக்கு முன்னாடி ஒரு 9-10 பேர் போய் பண்ணீங்க, கடைசியாக போய் கிரீன் வந்த உடனே நீங்கள் போகிறதுக்குள்ள ரெட்டு வந்து பார்க்கணும். அதெல்லாம் அப்படி
அவங்க சில சின்ன சின்ன சம்பிரதாயங்கள் அபிமானத்தினால சம்பிரதாயம். நாம இன்னைக்கு அனுபவிச்ச இந்த கீர்த்தன பாவத்துல அத்தனையும் சொல்றா. விட்டுச்சா கஜர ஹரிநாமாச்சா ஜேண்டா நோவிலா. ஜேண்டானா கொடி, ரெண்டு அந்த சன்னியாசி கொடி பறக்கிறது பாருங்க. அது என்னவோ நம்ம ஊர்ல சன்னியாசி, இது சனாதன தர்மத்தினுடைய ஒரு கலர் காவி, சன்னியாசியோட கலர்ல. சன்னியாசி இதை எடுத்துட்டார், இது தேவையில்ல போல இருக்கே, இதுல பிரச்சனை இல்லாத இருக்கும் போல இருக்கேன்னு. இது சாதுக்களுடைய கலர், இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிரேமபாவத்தோடு இருக்கிற சாதுக்களுடைய கலர். கலர்னாக்க ரங்குன்னு சொல்லுவோம், மராட்டியில் ரங்கு, ஹிந்தி ரங்கு தான். ரங்க பதாகாஞ்சே பாத ஹோபதி டோயிச்சா துளசி ஜூலுன சாலத்தின்னு ஒரு அக்ஷரம் ஒரு கடுவியில் வருது. அது என்ன அப்படின்னாக்க, இது ஆம்பளைக்கு மட்டும் பொம்பளைக்கு மட்டும், வயசானவா கிழவன் கிழவி குமரன் பால்யம் எல்லாருக்கும். துகாராம் மகாராஜ் பிரத்யேகமா ஒரு கீர்த்தனை சொல்றதுக்கு, மூட நர நாரி முனி ஜன லோக்க எல்லாருக்கும் உண்டான். எல்லாரும் என்ன பண்றாங்க, கேள மாட்டீங்களா வாழ வண்டிகாய் நாச்சத்தி வைஷ்ணவ பாய். வைஷ்ணவன்னா அடிக்கடி சொல்லியிருக்கோம். வாத்தியார் திருப்பி சொல்லும் போது பழையது திருப்பி சொல்ல மறந்துவிடும் குழந்தைகள். அதனால வைஷ்ணவன்னா பக்தி பண்றோம், பக்தி இருந்தால் போறோம். எனக்கு வேற ஒன்றும் தெரியாம போறோம். நீயும் வைஷ்ணவம், பெரிய அங்கே மாவுலியும் வைஷ்ணவம், நீ ரெண்டு பேரும் ஒன்று தான். உனக்கு அந்த உயர்வு தெரிஞ்சா பக்தி பண்றதை விட மாட்டேன். அந்த பக்தி நம்மளை விட்டு போகக்கூடாதேன்ற அந்த பதட்டம் இருக்கும். இது உன்னுடைய ஆன்மா ஜென்மா அப்புறம் கேட்டுட்டே இருக்கும், எனக்கு இந்த பக்தி இருந்துட்டே இருக்கணும், பக்தி இருந்துட்டே இருக்கணும். துகாராம் மகாராஜ் தான் அனுபவிச்சிருக்கோம். பக்தி பிரேம சுக தேயி நிரந்தரம்லாம் சொல்லியிருக்க. நிரந்தரமாக ஒன்று, நிரந்தரம்னா 24/7 ஆல் ஜென்மாஸ். அப்படி ஒரு உணர்வோட இவர் பால்கியில வந்து ஆழ்ந்திருந்த தர்சனம் பண்ணிட்டு தர்சனம் பண்ண துகாராம் மகாராஜ் ஒரு சங்கல்பமாகவும் ஆசிரியக்கிறது நல்ல வார்த்தை, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த ஆசிரியக்கிறதுல ஒரு பாவம் என்னன்னா, துகாராம் மகாராஜ் அங்க பாதுகை தான் இருக்கு, பாதுகையில் அவருடைய அம்சம் இருக்கு. அவருடைய ஜீவன் சக்தியை வேணும்னா துகாராம் மகாராஜ் கொண்டு வச்சுக்க முடியும். அது எனக்கு வந்து அதை பற்றி சொல்றதுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது. ஞானேஸ்வர் அவருக்கு உள்ளிருந்தே ஆசிகளை வழங்க முடியும். இவர் கிளம்பின உடனே மறுநாளைக்கு அங்கிருந்து அந்த ஆளந்திங்கிற கஷேத்திரம், முதல்ல தேகுங்கிற கஷேத்திரம், கிராமம்னு சொல்றதை இனிமேல் சொல்ல மாட்டேன், இனிமேல் கஷேத்திரம் சொல்லி புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல கிராமம்னு சொல்லிட்டேன். ஆளந்திங்கிறது அடுத்த கஷேத்திரம், ரெண்டும் பெரிய ஊர். இப்போ ஆளந்தி அடுத்தது பூனா மாதிரி பெருசா ஆனாலும் ஆயிடலாம். தேகு துகாராம் மகாராஜ் பாதுகை ஆளந்திக்கு வருது. பிரஸ்தான் ஆயாச்சு துகாராம் மகாராஜுக்கு. ஜகத்குரு துகாராம் சந்த சிரேஷ்ட மாவுலி ஞானேஸ்வர் கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறார், ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். எல்லாருக்கும் அந்த அந்த ஆசீர்வாதம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஒரு திவலை கூட வச்சுக்கிறது இல்லை. கூட வர சாதுக்கள், அங்கே இருக்கிற பசு பட்சி பிராணிகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு அவர். இதில் இவாளுக்கு போகும் பொழுது அந்த ஆளந்தி கஷேத்திரத்தில் அடுத்த நாள் கிளம்புவார். அவர் என்ன பண்ணுவார்னா, சம்பிரதாயம் எல்லாத்தையும் சம்பிரதாயம் ஒன்று உண்டு இல்லையா, அந்த ஊர் ஜனங்கள்ட்டெல்லாம் உத்தரவு வைக்கும் மாவுலி ஞானேஸ்வர். அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு, எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும். அதற்கப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீங்கள்லாம் வர முடியாத வயோதிகர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருந்தாலும் என்னைக்காவது நாளைக்கு அவசியம் வருவேன். நீங்க உங்களுடைய பிரேமத்தெல்லாம் தாங்கி கொண்டு போய் விட்டலனோட திருவடியில போட போறேன்னு கிளம்புற ஞானேஸ்வர் அவருடைய பல்லாக்குல. துகாராம் மகாராஜனுடைய பால்கி, துகாராம் பால்கி கிளம்புறது, அதுக்கு பேர் பிரஸ்தான்னு பேரு. முதல் நாள் அங்கீகாரமாக கிளம்புறது. அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும், சொல்லக்கூடாது. நான் வந்து மிகைப்படுத்தலை. கோவில்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிளம்பும் போது ஒரு வாகனம் கிளம்புது, இன்னைக்கு கொடியேற்றினா கூட கொஞ்சம் பேர் போவா, அப்புறம் வாகனத்துக்கு கொஞ்சம் கூட நல்ல பெரிய வாகனமா இருக்கு, நிறைய ஐஸ்கிரீம் வண்டி இந்த பஞ்சு மிட்டாய் வண்டியில வந்தா கூட்டம் ரொம்ப தாங்காத இருக்கும். உற்சவத்தில் பார்த்துப்போம், எந்த மாதிரி இல்லை. அங்க பூரா ஒரு வர்ணத்தை தான் நீங்க பொதுவாக பார்க்கலாம். அங்கங்க வித்தியாசமா இன்னொரு வர்ணம். ஒரு வர்ணம் என்ன, வெள்ளை. வெண்மைக்கு பேர் பாண்டுரங்கன், வெண்மைக்கு பேர் தூய்மை. வெண்மைக்கு இன்னொரு அடைக்கலம் என்னன்னா, 7 வர்ணங்களும் சேர்ந்தது வெண்மை. விஞ்ஞானம், விந்தையான ஞானம் இல்லை, விஞ்ஞானம். அது அதில் சுத்தும் போது வெண்மை கிடைக்குதுதான். நீ பார்க்கறதெல்லாம் வேற வேற கலர்ல பார்க்குற.
உன்னுடைய கண்ணில் ஏற்படுற காமாலைங்கிற ஒரு நோய் உனக்கு கண்ணுல, எல்லாரையும் இறைவனாக பார்க்க கற்றுக்கொள். கண்ணுல இருக்கிற காமாலையை எடு. எல்லாரும் உன்னை பார்த்து கலக்கிறோம். ஏன்னா கலர்னா ஒருத்தர் வெளுப்பா இருப்பா, ரொம்ப ஃபேரா இருப்பா, நிறமா இருப்பா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கழுதே கண்ணங்கரேன்னு ஒருத்தர் இருப்பா. எல்லாரும் ஒண்ணுதான். கடைசி கருப்பும் கிருஷ்ணன் தான், வெள்ளையும் பாண்டுரங்கம் தான், ரெண்டு பேரும் கிருஷ்ணன் தான். விட்டால 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 விட்டால. இதுல ஒரு மறைபொருள் இருக்கு இந்த கீர்த்தன்ல. அவ சொல்றது ரங்க பதாக்காச்சே கொடிய சொல்றா. அப்படி அழகா வந்துட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கும். ஏன் எண்ணத்தால வந்துட்டு இருக்கும்னாக்க, இந்த துகாராம் மகராஜும் ஞானேஸ்வர் மகராஜும் கிளம்புறது ஒரு பத்தத்தின்னா வழிமுறையாக இப்படிதான் செய்யணும். அவர்களுக்கு இதனுடைய பத்தத்தியை தாண்டி அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். இதை தாண்டி அங்கு யாரு அந்த நிர்வாகங்களை, அரசியல் நிர்வாகங்களை செய்கின்ற மந்திரிகளோ முதன் மந்திரியோ, அவர்களுக்கு இவர்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப நன்றாகவே தெரியும். இவ்வளவு இருந்து கூட இன்று வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட அங்க ஒரு அலசல் விஷயமாக ஓய்வு கிடைக்கும் பொழுது அவர்கள் இது எப்படி, இந்த முறைகள் எல்லாம் எப்படி வந்தது, இந்த வழி எப்படி வந்ததுன்னா, அப்போ அவங்க சொன்னார், நீங்கள் நான் சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் நம்ப வேண்டும், நிரூபணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போலீஸே கிடையாது. ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாத யாத்திரையாக போகும்பொழுது, அந்த பாத யாத்திரை கிளம்பும் பொழுது ஞானேஸ்வரனுடைய பாதுகை, பல்லாக்கு, வண்டி, அதற்கு பேர் பால்கி, ஜெகத்குரு துகாராம் மகாராஜனுடைய பல்லாக்கு, அதுக்கு பேர் பால்கி. 2 பால்கியும் முதல்ல கிளம்பி ஒரு காலத்துல ஒன்று பின்னால் ஒன்று தான் போய் கொண்டிருந்தது. பூனாவுக்கு பக்கத்துல சிஞ்சுவாட் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். சிஞ்சுனா புளின்னு பேரு. இன்னைக்கு கொஞ்சம் புளியெல்லாம் உண்டுனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புளி மரத்தெல்லாம் வெட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளாட்லாம் பண்ணிட்டாங்க. 6 கோடி 10 கோடி 12 கோடிக்கெலாம் ஃப்ளாட் எல்லாம் கிடைக்காது. கஷ்டப்பட்டு வாங்குறவெல்லாம் இருக்கா, முன்னாடியே புக் பண்ணி வெறும் புளிய மரமாக அது வழியாக போகும். யாருக்கான பாதையிலலாம் வயோதிகர்கள் முடியாதவெல்லாம் நின்று தங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டோம். இந்த காட்சிகள்லாம் போயிட்டே இருக்கும். அடுத்தது பூனா தான். அந்த காலத்தில் அவ பிரகாரம் நகர்ப்புறம், நம்ம பிரகாரம் சிட்டி சொல்ல, பூனாவே ரொம்ப சிட்டிலாம் கிடையாது. ஆனால் இப்போ பெரிய சிட்டியாக எடுத்து இவாளெல்லாம் சேர்ந்து விட்டான். அவுட்டர்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலத்தில் பூனாவோட சேர்த்தாலும் சேர்த்துடலாமா இருக்கும் தெரியாது. அங்கே வந்துட்டு ஒரே இடம் தான் தங்குவார். வெறும் ஒரு இரவு பொழுது. இவருடைய அந்த துகாராம் மகாராஜனுடைய சம்ஸ்தான், அவர் கிளம்புற பிரஸ்தான், ஆழந்தியிலிருந்து ஞானேஸ்வர் மகாராஜனுடைய அந்த சம்ஸ்தானுடைய பிரஸ்தான், ரெண்டும் சேர்ந்து அழகா ஒரு கிரமம் இருக்கும். வழியெல்லாம் எல்லா சாதுக்களுக்கும் தர்ஷனம் கொடுப்பாங்க. நிறைய பேரெல்லாம் வர முடியாது, பலம் கிடையாது. பகவான் நாமத்தை சொல்றதுல கொஞ்சம் தயக்கம் வந்ததுன்னா இந்த உடம்புலையும் தயக்கம் வர ஆரம்பிச்சு, பலம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக சொல்றவங்களுக்கெல்லாம் பலம் இல்லை. பலம் இருக்கோ இல்லையோ சொல்லணுங்கிறது உணர்வு வாழ்க்கையில பிரத்யேகமாக வந்துடும். இருக்கோ இல்லையோ நம்ம பண்ணித்தான். நீ நினைச்சுட்டே இருப்ப சத்சங்கத்துக்கு போகணும் போயிட்டே இருந்தேன்னா, சத்சங்கத்துக்கு நீ போற வரைக்கும் பகவான் உனக்கு உடம்புல ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வரும் நம்ம நாம வந்துடணும். அடுத்த பக்கத்துல தான் சொல்லிப்போம், ரொம்ப கிட்டதான் சார், இந்த தெருப்பை அந்த தெருவு திரும்பினா வந்துடுங்க. இல்லை நாளைக்கு வரை நீ ரொம்ப அசதியா இருக்கும். அந்த வார்த்தை வராததுக்கு காரணம் இது ஆழமாக நாடி நரம்பெல்லாம் போய் வியாபிக்கிறது. அதனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம். இதை விட்டா என்னமோ இது தப்பு பண்ணிட்டா மாதிரி, நம்மளை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, சின்ன குழந்தைய விட்டுட்டு போயிட்டா மாதிரி, பகவான் வரைய சொல்றீங்க அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வரும். நான் எதையும் மிகைப்படுத்தியே சொல்ல, உணர்வுகளை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறேன். அதனால 2 பேரும் போயிட்டு அங்க முகாம் போடுவார். அதுல சில அழகான லௌகீக பரஸ்பரங்களும் இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு அவள்லாம் உபவாசம் இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவள்லாம் சொல்றான், இந்த ஊர்ல உபவாஸ் ரொம்ப, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் இருப்பாங்க, இல்லை எல்லாருக்கும் உபவாசம் உண்டு. இங்க ஏகாதசிக்கு இங்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப அனாயாசமான ஒரு சமாச்சாரம் தான். உபவாசம்னா என்னன்னு என்னுடைய குரு மகாராஜோட கேட்கும்போது என்னை கேட்டார். குரு மகாராஜனுடைய சத்புத்திரர் ரகுநாத் தாஸ் மகாராஜ் கேட்டார், உங்களுக்கு என்ன, நீ உங்க பிரகாரம் என்ன அபிப்பிராயம்? நல்ல உண்மையிலே தெரியாது, அப்பா சொல்லுவார் ஆசியமா,
நான் சப்பாத்தி ராத்திரி வச்சு விட்டேன், ஏகாதசி சௌரியமாக இருக்குன்னு, அன்னம் கூடாதுன்னா நான் சப்பாத்தி வச்சு விட்டேன்னு, அப்படின்னா சர்தார்ஜிக்கு நித்திய ஏகாதசி பாரணத்தினுடைய பலன் கிடைக்கும். ஏன்னா சர்தார்ஜிக்கு பிடிச்சதே அவனுக்கு ஒரு வச்சிருக்கா. அவனுக்கு என்ன பாரணம்னாக்கா கிச்சடின்னுவா. அந்த கிச்சடி நம்மளால சாப்பிடவே முடியாது. அதனால அவன் வருத்தப்பட்டது வேண்டாம்னு சொல்ல தப்பே இல்லை. பொங்கலும் இல்லை, பொங்கல் மாதிரி இருக்கிறது பேர் கிச்சடி இருக்கு. நம்ம பொங்கலாக நல்லா சாப்பிடுவோம். மார்கழி மாதம் பொங்கல் நன்னாவே இருக்கும். ஆக மொத்தம் என்னடா விஷயம்னா, அன்றைக்கு இறைவனை பற்றி நினைக்க வேண்டும். வேறு எதுவும் ஒண்ணு உபவாசம் தான். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. அன்று ஒரு நாள் அவ்வளவுதான். ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை தூய்மைப்படுத்திக்கொண்டு, இது வந்து சாதாரண ஒரு உணர்வு. சாதாரண வளர்ப்பு முறையில சனாதன தர்மத்தில் உண்டு. காலை எழுந்தது உடனே குளிப்பா, அப்புறம் ஆகாரம். உடனே வண்டியில போறா வந்து குதர்க்கமா கேட்கக்கூடாது. ட்ரெயின்ல போயிட்டு குளிச்சுட்டு தான் ஆகாரம் சாப்பிடணும் மகாராஜ் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நீ குளிக்காதையே ஜென்மாவுக்கு சாப்பிட்டு தப்பே இல்லை. உனக்கு பேர் அலௌகிக்கின்னு வச்சுக்கோ. ஏன்னா லௌகீகத்திலையும் நீ வரல, அலௌகிகத்திலையும் வரல, உன்னை அலௌகிக்குன்னு வச்சுக்கோ. லௌகீகம் இல்லாத இருக்கும் அலௌகிக்கு. ஆனால் நீ லௌகீகத்திலே இருக்க உனக்கு எல்லாம் சாப்பிட குதர்க்க பாவமே கூடாது. இப்படி பண்ணா நல்லது. அப்போ ஏகாதசி உபவாசம். அதனால எனக்கு அந்த ரெஸ்ட் பூனாவில், இந்த ரெஸ்ட்டில் ஒரு பரஸ்பரம் சமுதாயத்தோடு ஒரு அழகான ஒருங்கிணைப்பு. என்னன்னா எல்லாரும் போய் பார்க்கணும். போற வழியிலேயே பார்த்து மெதுவாக தான் போவா. எல்லாரும் காத்துட்டு இருப்பா. எத்தனை பேர் தேங்காய் எல்லாம் உடைக்கிறாருமா, சுவாமி வராம தேங்காய் உடைச்சு கற்பூரம் எல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு போய் பாதுகை தொட்டு வச்சு பொறுமையாக நம்ம அவசரப்பட மாட்டான். போய் ஏகாதசி அன்னைக்கு பூனா பக்கம் போக முடியாது. பூனாலேருந்து அக்கல்கோட்னு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ரூட் இருக்கு, பெரிய ராஸ்தா, அது ஹைவே, அங்கே போக முடியாது. அப்புறமா இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு போக முடியாது. அவன் எங்கெல்லாம் அடுத்தது போகிறாளோ, அடுத்து 2 நாளைக்கு போகிறாளோ எல்லாத்தையும் ராஸ்தாவை பந்து பண்ணிடுவான். இது ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கொள்ள இந்த அனுபவம் கிடைக்கும். போனால் துவாதசி அன்னைக்கு பாரணம். பாரணம்னா முதல் நாள் பசியோடதுனால அடுத்த நாளைக்கு ஏதோ சாப்பிடணும். இன்னும் கூட ரொம்ப வயசானவா முடியாதவளாம் நிறைய கிராமவாசிகள், குடியானவர்கள், ஃபார்மசி வாழலாம் இருக்கா. அவள்லாம் பொதுவாக வெளியிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்து அவளுடைய ரொம்ப பிரத்யேக ஆகாரம் வந்து நம்ம அவல்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது போகான்னு சொல்லுவாள். அதை எடுத்து நிறைய ஒரு பெரிய மூட்டையாக கட்டிப்பா, ஏதோ வச்சுப்பா, என்னவோ பண்ணி சாப்பிடுவா. அது அவளை தான் கேட்கணும். இது தனியாக ஒரு பேட்டி தான் எடுக்கணும், நிரூபர் மாதிரி போய். தனியாக அடுத்த இன்னொரு பார்க்கறி வரும்போது சொல்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு பிரத்யேகமான ஒரு அழகான வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறைகள் முடிஞ்ச உடனே இந்த பூனாவிலிருந்து துவாதசி அன்னைக்கு பாரணம்னா என்ன, பலவிதமான மக்கள் வந்திருப்பா. மக்கள்னா இங்கே எல்லாரும் நான் சொல்கிறது மக்கள்னு சொல்கிற வார்த்தைக்கு சாதுக்கள்னு புரிஞ்சுக்கணும். அங்கே அவன் முகாம் போடுற இடத்துக்கு போகணும், கியூரியாசிட்டி வந்தாலும் அவன் பக்தன். நான் போய் பார்க்கணுன்னா தான் முதல் வருஷம் என்னென்ன பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு பார்க்கணுன்னு ஒரு ஆவலாக இருக்கு அப்படின்னா அதுவும் பக்தி தான். உன்னை எழுப்ப ஞானேஸ்வர் துகாராம் மகாராஜ் எழுப்ப. எங்கேயாவது ஒரு சத் சங்கத்துக்கு போயிருப்பேன், சாப்பிட்டுட்டு போகணும், அதனால வேற வழி இல்லாத உட்காந்து 4 அபங்கத்தை கேட்பேன். அடுத்த நாள் ஒரு அபங்கத்தை நீயே கேட்கணும்னு உட்காந்துட்டு அப்புறம் சாப்பிட போவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமிர்த பாஷ்பம் அவனுக்குள்ளே ஏறிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எங்கேயுமே பங்கம் கிடையாது. அதனால அது அபங்கம் அபங்கம் இப்படி எல்லாம் நடந்துட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கு அவ போற பாத யாத்திரைய ஒவ்வொருத்தரும் இவர் வர்ணிக்கிறார். இந்த முத்திரையே போடுறது நமக்கு முக்கியம் இல்லை. விட்டூச்சா கஜர ஹரிநாமாச்சா ஜெண்டா ரோவிலா. ஜெண்டான்னு சொல்ல கொடி. மனசா ஆகாஷ் ஹர்ஷமேக தாட்ட. ஹர்ஷமேகம்னா நல்ல டிப்ரெஷன் இருக்கும்போது, டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன், ட்ரஃப் ஆஃப் லோ ப்ரெஷர் ஃபார்ம்ட் இன்டு a deep depression with an ஐன்னு வந்துட்டுனா சொடக்கு போடுறதுக்குள்ள மழை. நீங்கள் மினிமம் ஃபுல்லாக நனைஞ்சு தான் போக முடியுமே தவிர வெறும் அப்படி லேசாக கொஞ்சம் நனைஞ்சது போய் கொஞ்சம் நன்னா சொட்ட நனைஞ்சுட்டே போகலாம். பேசாது நன்னா நனைஞ்சுட்டா குளிரும் அடிக்காது, போயிட்டே இருக்கலாம். அடுத்த இடத்துக்கு போயிட்டு எங்கேயாவது ஒரு சௌகரியமான இடத்துல நம்மளுடைய ஆடைகளை மாற்றிக்கூடாது. அதனால இந்த ஆடைகளை நிறைய எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா 240 கிலோமீட்டர் பாத யாத்திரை போகும்போது ஆடைகளே ஒரு சுமை. அதில் என்ன ஒரு அந்தரங்க சூட்சமம் நமக்கு கிடைக்குதுன்னா, ஞானேஸ்வரத்தேனும் ஜெகத்குரு துகாராம்டேனும் மிச்ச
உன்னுடைய காற்றை சுமப்பதற்காக நீ வச்சிருக்க இந்த சரீரமே உனக்கு பாரம், உனக்கு தெரியாது, இதை நீ நம்பிட்டு இருக்காதன்னு சொல்றான். விட்டால 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 விட்டால. தாத்பரியம் என்ன? சூட்சுமம். இந்த சரீரம் பொய், ஆனால் நிஜம். ஏன் பொய்னாக்க இது அழியக்கூடிய வஸ்து இல்லையா? நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு இந்த ஜீவன் சக்தி இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒன்றும் சிரமங்கள் இருக்காது. இது ஏன் நிஜம்னாக்க உள்ளுக்குள்ள பகவான் வாசம் பண்றான். நாமம் சொல்லாதவன்ட்டையும் வாசம் பண்றான். அதுதான் ஒரு சிரேஷ்டம். நாமம் சொல்றவன்ட்ட வாசம் பண்றார், நாமம் சொல்லாதவன்ட்டையும் வாசம் பண்றார். ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் அந்த நாமம் சொல்லணும்னு ஆசையாக வரணும் இல்லையா? என்னன்னாக்க இந்த நாமத்தை அவன் ஏற்கனவே ஒரே ஒரு தடவை சொல்லியிருப்பான், எப்போ ஒரு ஜென்மால. அதுக்காக அந்த நாம வாசனை அவனுக்கு உண்டு, கண்டிப்பா சொல்லிடுவோம். வந்திருக்குன்னா இந்த தரம் இந்த ஜென்மால எனக்கு கிடைச்சிருக்கு, தயவு செய்து தவறான எடை போடாதீங்கோ. அனந்த ஜென்மாச்சே தப்ப ஏக்க நாமம். ஒரு நாமம் விட்டல் ராம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன்னா அனந்த ஜென்மம் தான். என்ன அர்த்தம்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல நீங்க சொன்ன ஒரு நாமத்தினுடைய தபஸ். தபஸ்னா தபஸுக்கு பலன் உண்டு. தபஸ் என்ன தபஸ் பண்றாரு மாமான்னு கிண்டலுக்கு நாழி ஆச்சுன்னா ஏதோ பண்ணிட்டு பாவம். தபஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரே இலக்கு, ஒன்றையே நோக்கி பயணம். இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரமும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த மூச்சு, அந்த மூச்சுக்கும் சரீரத்தையும் சேர்த்தா அதுக்கு கொடுக்குற சக்திக்கு பேர் ஆன்மா. அந்த ஆன்மா இங்க மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் பாக்ஸ் இருக்கு. இவ எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி ஏக்கி விட்டு இருக்கா. இதுல ஒரு நாமம் சொன்னா போறோம். நீங்க இந்த நாமத்தினுடைய ஆதார சக்தியாக இருக்கு இந்த வார்க்கரி சம்பிரதாயம். எல்லா இடத்துலையும் சொல்றா. இதுக்கு பேரே வார்க்கரி தான். அவ வார்க்கரின்னு பேர் வச்சிருக்கா, அதனால அது வார்க்கரி இருக்குது. இந்த மேளாலாம் புரளை, எல்லா ஊருக்கும் புரளை. கும்பகோணத்துல மேளா நடக்கும், மகாமக மேளா, எல்லாமே வார்க்கரி தான். பாத யாத்திரையா தான் வந்து சேருவா. பஸ் எல்லாம் விட மாட்டான். கோடி பேர்லாம் வர இடம்லாம் இருக்கு. காசியிலெல்லாம் அந்த மகாமகம் கும்பமேளெல்லாம் வந்து எப்படி வர முடியும்? உள்ளுக்குள்ள விடவே மாட்டாங்க வண்டிகள் எல்லாம். ட்ரெயின்ல வண்டி கிடைக்காது, ரிசர்வேஷன் கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்கும். இப்படி இருந்தா ஏற்கனவே ஒரு நாமத்தை சொல்லியிருப்பா, அவளுக்கு தான் பண்ணுங்க. அப்ப இது வரைக்கும் சொல்லாதவன் இல்ல, நாக்கு ஜிஹ்வே வேகுகரி வரல, அவ்வளவுதான். நாம நினைச்சுட்டு இருக்கோம் என்னத்துக்கு எதையா தெரிஞ்சோ தெரியுமோ ஒரு பேரை வச்சுடணும். நீங்க பாருங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நல்ல பேர் வச்சிருப்பான். முருகான்னு கூப்பிடுவான். ஒரு நாள் கூட கோயிலுக்கே போக மாட்டான். முருகா யாரோட பேர்? முருகன் கோயிலுக்கு போனா சொல்லலாம் இல்லையா? இங்க முருகான்ட்டா அவன் கோயிலுக்கு போன சொன்னான், அவ்வளவுதான். சிவான்னு பேர் என் குழந்தைக்கு சிவ் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை, அவசியம் இல்லை. சிவான்னு நல்லா வச்சிருக்காளே, சிவா வாடாப்பா சொன்னா பரமேஸ்வரன் சந்தோஷப்படுவான். அவன் பேர் என்ன? ஸ்ரீராம், ராமபிரானோட பேர். அவளுக்கு அப்புறம் ஆசையினால எதையோ பண்ணிப்பா. அப்போ 3-4 பேர் வச்சிருப்பா. எப்பவுமே ஒரு எல்லாரும் 2-3 பேர் மினிமம் வைக்கிறான். எதுக்குன்னாக்க ஒன்று பவித்திரமா இருக்கும். அதில் அவளுக்கு தெரியாது. அந்த காலத்துல சொல்லுவாங்கப்பா, பெரியவங்க சொல்லுவாங்க, என்னுடைய பரிவாரங்கள்லேயே எல்லாம் சொல்லுவாங்க. ஏப்பா கிட்ட போனால் பெரியவங்க சொல்லுவாங்கப்பா, பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு பேங்க்ல இருக்கிற சொல்லிட்டு இப்போ கடைகளில் ஊழியர் பெரியவங்க சொல்லுவாங்க, எனக்கு பண்ணப்பா தெரியும்னு. அப்போ பெரியவங்க சொல்றதுன்னா நல்லதை உங்கள்கிட்ட காதில் போட்டுட்டு போயிடுறான். நீ என்னவோ பண்ண, நானாக இருந்து பார்க்க போறேன், நீ நல்லது சேர்த்து முயற்சி. நாம அது ரொம்ப சிரேஷ்டம். முதல்ல அடி ஆனா அம்மானா அம்மாவே நாமம், அப்பா நாமம். நீங்க நினைக்கிற அம்மான்னு புரிஞ்சுக்கிட்டா அம்மா, மதர்னா நாமம், ஃபாதர்னா நாம், பிதானா நாம், மாதானா நாம். அப்படிதான் அந்த மாதாவினுடைய ஒரு கன்வர்ஷன் தான் மாவுலி. இன்னைக்கு என்ன இந்த சத்சங்கத்துல நாம தெரிஞ்சுட்டோம்னாக்க, கிளம்பியாச்சு பால்கி, தேவூர்ல இருந்து கிளம்பி ஆழந்தி கஷேத்திரத்துக்கு வந்து அடுத்தது ஞானேஸ்வரம் கிளம்பி மக்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு முடிஞ்ச வாழலாம், கலந்துங்கோ, முடியாத வாழலாம் நினைங்கோ, குழந்தைகள்லாம் ஆசைப்பட்டா பார்த்து வாங்கோ. இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காவது நாளைக்கு பாத்தியதை உண்டு. அப்படி புண்ணிய பூமியில பிறந்திருக்கள் பார்த்துருக்கோம். அந்த சத்சங்கம் கேட்கும், புண்ணிய பூமி புண்ணிய வந்தாகி ஆட்டவ. அதை நினைக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணாலும் அந்த பூமியில ஜனனம் கிடைக்கும். நம்ம நினைக்காம எல்லாம் ஆக்சிடென்ட் கிடையாது. பிளேன்லாம் பிறக்கிற குழந்தைகள்லாம் உண்டு. அதனால அங்க பிறந்து அங்கேயே இருந்து அப்படி போகணும். அங்கேயிருந்து நேர கிளம்பி அவர்கள் ஒரே வழியாக போய் கொடுத்தால் நம்மள மாதிரி நிறைய மானிடர்கள் வந்துடுறா இல்லையா? கருத்து வேறுபாடு வரும். இல்லை நாங்கள் இப்படி போகிறோம், முதல்ல மரியாதை மட்டும்
மாவுலிக்கு ஞானேஸ்வருக்கு நமஸ்காரத்தை பிரதம நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் அவள் நான் தான் அதிகாரி, நீ இந்த சம்ஸ்தானத்து அதிகாரி, அந்த சம்ஸ்தானத்து அவள் தனியாக நம்ம நாழியாக. துகாராம் மகாராஜு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஞானேஸ்வர் மகாராஜ் காட்டிலும். முக்கிய முதல்ல எல்லாரும் போயிட்டு பூனாவில் முகாம் போட்டுட்டு எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் பூனா முகாம் வந்து ஏகாதசி அன்னைக்கு தான். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆர்கனைசர். இதுல வேறுபாடே கிடையாது. எல்லாரும் பஞ்சபட்ச பரமானம் காத்தால பாரணம் பண்ணிட்டு, பாரணம்னா ஆகாரம். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது. உபவாசம் அவரவர்களுடைய கொள்கை பிடிப்பு, அது அவரவர்களுக்கு எது முடியுமோ அதை செய்யணும். அதில் அனாவசியமா நீ என்ன பண்ற என்ன பண்ண அவ என்ன பண்ண என்று சொன்னதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏகாதசி முன்னால் முடிந்த ஒரு உபவாசம். உபவாசம்னா வித்தியாசமான வாசம். அதை செஞ்சுட்டு கண்டிப்பாக ஓரளவுக்காக குறைந்து உண்பவர்கள் மறுநாளைக்கு பசிக்கும். இல்லாட்டாலே 3 வேளை உண்பவர்களுக்கே காலை எழுந்தோடனே பசிக்கும். கரெக்டாக வேலை செய்யுது, வேற ஒன்றும் இல்லை. கடிகாரம் மாதிரி வேலை செய்யுது, போயிட்டே இருக்கு முள்ளு. சரீரம் பூரா ரத்தம் கரெக்டாக போயிட்டுனா பசி எடுக்கும். சாப்பிட்டு தானே ஒன்றும் பழக்கம் கூட. அந்த உபவாசம்ன்றது ஒரு பழக்கம். சாப்பிடாத இருக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க, எப்படின்னு கேட்டால் தெரியாது கூட. அது ஒரு பழக்கம். அதை தாண்டி அந்த தங்களுடைய அந்த பாரணம்ங்கிற அந்த மறுநாள் ஏதோ யதாசக்தி உணவை உண்டு விட்டு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு அதனால அன்னைக்கு ஒரு ரெஸ்ட் ஆகவும் கூட இருக்கலாம்னு நான் என்னுடைய கருத்து. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் ஓய்வு வந்து அப்புறம் ஒரு மலைப்பாதையில் போனோம். பூனா வழியெல்லாம் பன்றிபுரம் வரைக்கும் ரொம்ப தூரம் இல்லாட்டா கூட நிறைய தூரத்துக்கு அந்த மலைப்பாங்கு இருக்கும். பூனாவை சுற்றி மலைப்பாங்கு இருக்கும், ஏற்றம் இறக்கம்லாம் இருக்கும். அதில் இவர்கள் இந்த பூனாவை தாண்டி அடுத்தது ஹடப்சர்னு ஒரு ஊர் போவாங்க. அது ஒரு சாதாரண ஊர் தான். முடியாதவா வண்டிகள்லாம் கூட நிறுத்தி என்னை கொண்டு போய் விட்டுடுவோம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது அடுத்த ஊருக்கு போகிறத அடுத்த கீர்த்தனில் பார்ப்போம். विठूच्या गजर हरिनामाचा झेंडा रोवला. विठूच्या गजर हरिनामाचा झेंडा रोवला. मनसाकाशी हर्षा मेघधाटे. मनसाकाशी हर्षा मेघधाटे. चालता दिंडीत पंढरीच्या वाटे. चालता दिंडीत पंढरीच्या वाटे. विठ्ठल विठ्ठल जय हरी. विठ्ठल 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 जय हरी. विठ्ठल विठ्ठल जय हरी. विठ्ठल विठ्ठल जय हरी. विठ्ठल 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 जय हरी. विठ्ठल विठ्ठल पुंडलीकवरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की, माऊली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु तुकाराम महाराज की, सर्व संतनों की. करूया उदो 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 अंबाबाईचा. करूया उदो 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 अंबाबाईचा. करूया 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 उदो 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 अंबाबाईचा. माईचा वारे जरा शहरी कोल्हापुरा. माईचा वारे जरा शहरी कोल्हापुरा. घेऊया लाभ दर्शनाचा. उदो उदो करूया उदो 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 अंबाबाईचा. करूया उदो 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 अंबाबाईचा. माता अंबाबाई सागर देशी आई. माता अंबाबाई हाक्याला उभी राही. सडकाई तिच्या ठाई. हाक्याला उभी राही. सडकाई
विनीता